श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ ஷீரடி சாயி சகஸ்ரநாமாவளியின் விரிவுரை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதில் தொடர்ந்து 836வது நாமம் வீதராக பயக்ரோதாய நமக. விருப்பம், பயம், கோபம் ஆகியவை இல்லாதவருக்கு நமஸ்காரம். இது விஷயமாக பகவத்கீதை என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். துன்பத்தில் துடியாத, இன்பத்தில் நாட்டமில்லாத, பற்று, அச்சம், சினமற்ற உறுதியான உள்ளத்தை உடையவன் முனி எனப்படுகிறான். துன்பத்துக்கு ஏதுவான நிகழ்ச்சிகள் இவ்வுலகில் நிறைந்திருக்கின்றன. தெளிந்த மனமுடையவனை அவை அசைத்து துன்படுத்த மாட்டா. விறகு கட்டை சேரச் சேர தீ வளர்கிறது. திட ஞானியிடத்து ஆசை அப்படி வளர்வதில்லை. சுகத்தை தரும் பொருள்கள் பெருகினாலும் அவன் அவைகளிடத்து நாட்டம் கொள்ளான். பற்று, அச்சம், சினம் என்னும் 3 வித குற்றங்களினின்று நீங்கி அவனது மனம் நிறை நிலையடைகிறது. உலகப் பொருள்களிடத்து பற்றற்றிருக்க வேண்டும். பாம்பினிடத்தும் மரணத்தினிடத்தும் நமக்கு பற்றில்லை. ஆனால் அவைகளை குறித்து பயம் உண்டு. அவ்வாறில்லாது பற்றற்று இருப்பது போன்று பயமற்றும் இருக்க வேண்டும். பீமன் போன்றவனுக்கு பகைவனிடத்து பற்றும் இல்லை, பயமும் இல்லை. எனினும் பெருமிதமாக கோபம் இருந்தது. அதுவும் தகாது. பற்றற்று, பயமற்று, சினமற்றிருக்கும் மனதே சீரிய மனதாகிறது. தெளிவடைதலும் அத்தகைய மனத்திற்கு சாத்தியமாகிறது. மனன சீலத்தை உடையவன் முனி. அதாவது தைலதாரை போன்று யாருடைய மனது இடையறாது ஆத்மஸ்வரூபத்தில் போய்கொண்டிருக்கிறதோ அம்மனிதன் முனிவராகிறான். ஸ்ரீமத் பகவத்கீதை பாஷ்யம், அத்தியாயம் 2, ஸ்லோகம் 56, பூஜ்ய ஸ்ரீ சுவாமி சித் பவானந்தரின் விரிவுரை. 837வது நாமம் விருத்த அந்த ஈசன சம்பிரதாய நமக. கிழக்குருடருக்கு பார்வை அருளியவருக்கு நமஸ்காரம். ஆண்டு 1916. விட்டல்ராவ் ஒய் தேஷ்பாண்டே எனும் பக்தர் தம் தாத்தாவை ஷீரடிக்கு அழைத்து சென்றார். தாத்தா 2 கண்களிலும் முழுமையாக பார்வை இழந்தவர். ஆகவே தாத்தாவின் 2 கரங்களையும் பற்றியவாறு பாபாவிடம் அழைத்து சென்றார் விட்டல்ராவ். கிழவனார் வணக்கம் தெரிவித்த பின் சொன்னார், பாபா, என்னால் எதையும் காண இயலாது. நான் பார்வை இழந்தவன். பாபா சொன்னார், ஆம், இப்பொழுது நீர் பார்க்கப் போகிறீர். எனக்கு 4 ரூபாய் தட்சிணை தாரும். விட்டல்ராவ் நோட்டு ஒன்றை சில்லறையாக மாற்றுவதற்காக வெளியே சென்றார். அந்த சமயத்தில் பாபா கிழவரின் தலைமேல் கையை வைத்தார். கிழவரின் பார்வை முழுமையாக திரும்ப கிடைத்தது. கிழவர் ஆனந்த கண்ணீர் பெருக்குடன் கூறியதாவது, பாபா, தேவரீர் கருணை அற்புதம், அற்புதம். என்னால் இப்பொழுது சகலத்தையும் காண முடிகிறது. பாபா சொன்னார், உதி பெற்றுக்கொண்ட பின் போய் வாரும். கிழவர் முதலில் ஷிரடி கிராமத்திற்குள் சென்றார். பின்னர் எவருடைய உதவியும் தேவைப்படாமல் தெளிவான பார்வையுடன் ஷிரடியிலிருந்து பம்பாய் சென்றடைந்தார். 838வது நாமம் வேதாந்த அம்புஜ சூர்யாய நமக. வேதாந்தம் எனும் தாமரைக்கு கதிரவனானவருக்கு நமஸ்காரம். வேதாந்தம் என்கிற தாமரையை பக்தர்களின் மனதில் மலரச் செய்பவர் என்பது பொருள். 839வது நாமம் வேதீஸ்த அக்னி விவர்தனாய நமக. ஹோமகுண்டத்தின் அக்னியை போஷித்து வளர்த்தவருக்கு நமஸ்காரம். சகஸ்ரநாமாவளியில் 10 நாமங்கள் துனி சம்பந்தமாக அமைந்திருப்பது துனியின் சிறப்பை வெளிப்படுத்துகிறது. ஞாயிறு, செவ்வாய், சனிக்கிழமைகளில் திருமயிலை சாயிபாபா கோவிலில் துனி பூஜை நடைபெறுகிறது. நம் பிரார்த்தனை நிறைவேறினால் கட்டாயம் செய்ய வேண்டிய பூஜை இது. துனி பூஜை செய்ய வேண்டிய கிரமம், மந்திரங்கள், நைவேத்தியம் ஆகிய விவரங்களை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியே விதித்து அருள் செய்திருக்கிறார்.
இவற்றிலிருந்து சுவாமிஜி துணியை எந்த மட்டத்தில் அணுகினார் என்பது விளங்குகிறதென்றோ. 840வது நாமம். வைராகிய பூரண சாரித்ராய நமக. முழுக்க முழுக்க பற்றற்று வாழ்ந்த சரித்திர நாயகருக்கு நமஸ்காரம். சத்துவம், ராஜசம், தாமசம் ஆகிய 3 குணங்களும் அவருடைய உடல் உறுப்புகளில் இருப்பது போல் வெளிப்பார்வைக்கு தெரிந்தது. செயல் புரிபவரைப் போல கூட தென்பட்டார். ஆனால் உண்மையில் அவர் முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டு உடலின் மீது எந்தவிதமான பற்றும் இல்லாமல் இருந்தார். பற்றற்றவராகவும் தூய ஞானத்தின் உருவமாகவும் தம்மிலேயே லயித்தவராகவும் இருந்தார். காமமும் குரோதமும் அவருடைய காலடிகளில் ஓய்வெடுத்தன. அவர் ஆசையற்றவராகவும் எல்லா விருப்பங்களும் பூரணமாக நிறைவேறியவராகவும் இருந்தார். உலக விவகாரங்களே பிரம்மமாக தெரியும் முக்தி நிலையில் அவர் இருந்தார். பாவ புண்ணியங்களுக்கு அப்பாற்பட்ட பூரணமான நிவர்த்தி நிலை அது. தேகாபிமானமே இல்லாத பாபா மக்களுக்குள்ளே வித்தியாசம் பாராட்டுவதை கனவிலும் கருதவில்லை. நானாவள்ளி ஆசனத்திலிருந்து எழுந்திருக்கச் சொன்னபோது உடனே அவருக்கு இடம் கொடுத்துவிட்டு நகர்ந்து விட்டார். இவ்வுலகத்தில் அவருக்கு அடைய வேண்டியது ஏதும் இல்லை. பர உலகத்தில் அடைய வேண்டியதும் மீதி ஏதும் இல்லை. பக்தர்களுக்கு அருள் புரிவதற்கு என்றே அவதாரம் செய்த இந்த ஞானியின் மகிமை இவ்வாறே. கருணாமூர்த்தியான ஞானிகள் மக்களுக்கு அருள் புரிவதற்காகவே இப்பூவுலகில் அவதாரம் செய்கின்றனர். பிறருக்கு நன்மை செய்வதற்காகவே பூரண கிருபையுடன் செயல்படுகின்றனர். சிலர் ஞானிகளுடைய மனம் வெண்ணெயைப் போல் இளகியது என்று கூறுகிறார்கள். வெண்ணெய் சூடுபடுத்தினால்தான் உருகுகிறது. ஞானிகளுடைய மனமோ மற்றவர்கள் துன்பத்தினால் தாபமடைவதைக் கண்டே உருகிவிடுகிறது. 100 இடங்களில் தையல் போட்ட கஃனியை அணிந்து கொண்டும் கரடு முரடான கோணிப்பையை ஆசனமாகவும் படுக்கையாகவும் உபயோகித்து கொண்டும் இதயத்தில் எந்தவிதமான ஆசையும் இல்லாமல் வாழ்பவருக்கு வெள்ளி சிம்மாசனம் எதற்கு? அம்மாதிரியான சிம்மாசனம் அவருக்கு ஒரு தொந்தரவாகத்தான் இருக்க முடியும். இருப்பினும் அதை பக்தர்கள் பின்னால் இருந்து அவருக்கடியில் திணிக்க முயன்றால் அவர்களுடைய அன்பையும் பக்தியையும் மதிக்கும் வகையில் அதை எதிர்த்து அவர் போராடப் போவதில்லை. நிர்மலமான சிறுடி என்னும் நீர்நிலையில் ஓர் அழகான தாமரை பாபாவின் ரூபத்தில் பூத்தது. விசுவாசமுள்ளவர்கள் அதன் மனத்தை மூக்கால் நுகர்ந்து ஆனந்தமடைந்தனர். நம்பிக்கையும் பாக்கியமும் அற்ற தவளைகள் சேற்றிலும் சகதியிலுமே உழன்று கொண்டிருந்தன. ஸ்ரீமத் சாய் ராமாயணம் அத்தியாயம் 10 ஸ்லோகங்கள் 103 112 வரை. 841வது நாமம். வைகுண்ட பிரிய கர்ம கிருதே நமக. வைகுண்டநாதனுக்கு பிரியமான செயல்களை செய்தவருக்கு நமஸ்காரம். 842வது நாமம். வைகாய சகதையே நமக. வானத்தில் சஞ்சரித்தவருக்கு நமஸ்காரம். 843வது நாமம். வியாமோக பிரசம ஔஷதாய நமக. மனித வாழ்வின் அவலங்களில் ஒன்றான மூடத்தனமான தீவிர உணர்ச்சி பெருக்குகளை தணிக்கும் மருந்தானவருக்கு நமஸ்காரம். 844வது நாமம். சத்ருச்சேதக மந்த்ராய நமக. எதிரிகளை வெட்டி சாய்க்கக்கூடிய மந்திரமானவருக்கு நமஸ்காரம். பாபாவுக்கும் அவரை சரணாகதி அடைந்தவர்களுக்கும் வெளி எதிரி எவரும் இல்லை. பாபாவின் உபதேசங்களும் அறிவுரைகளும் 6 உள்ளெதிரிகளையும் வெட்டி சாய்த்து வெல்வதற்காகவே அருளப்பட்டன. 845வது நாமம். சரணாகத வத்சலாய நமக. அடைக்கலம் புகுந்தவர்களின் மீது தாயன்பு காட்டுபவருக்கு நமஸ்காரம். சரணாகதி செய்வோர் 2 வகையாவார். 1 குரங்கு குட்டிகளைப் போலும், 2 பூனை குட்டிகளைப் போலும். குரங்கு குட்டி தன் தாயை கெட்டியாக பிடித்து கொள்கிறது. பூனைக்குட்டியோ தாயை பிடித்து கொள்ள சக்தியற்றதாய் விட்ட இடத்திலேயே கிடக்கிறது. குரங்கு குட்டி தன் பிடிப்பை விடுமானால் கீழே விழுந்து காயமுறும். பூனைக்குட்டியை
தாயே தூக்கி செல்வதால் அவ்வித ஆபத்துக்குள்ளாவதில்லை. பகவான் ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர். பாபா தாயன்பு காட்டுகிறார் என்பது பக்தர்களின் பிரத்யட்ச அனுபவம். பூனைக்குட்டி சரணாகதிதான் சிறந்தது என்பதும் உள்ளங்கை நெல்லிக்கனி. தம்முடைய சரணாகதி எத்தகையது என்பதை ஒவ்வொருவரும் தம்மைத்தாமே துருவித்தான் தெளிவு பெற வேண்டும். இந்த ஜென்மத்தில் இயன்றாலும் இயலாது போனாலும் நோக்கி நடக்க வேண்டிய இலக்கு இதுதான். 846வது நாமம். சரணாகத பீமாஜி ஸ்வா அந்தபேக ஆதிரட்சகாய நமக. தஞ்சமடைந்த பீமாஜி, வெறிநாய், குருடர், தவளை ஆகியவர்களை காத்து அருளியவருக்கு நமஸ்காரம். 847வது நாமம். சரீரஸ்தா அசரீரஸ்தாய நமக. உடலிலிருந்தும் உடல் இல்லாதவருக்கு நமஸ்காரம். உடலிருந்தும் உடலிருந்த உணர்வற்று இருந்தவர் என்பது இதன் பொருள். 848வது நாமம். சரீர அநேக சம்பிரதாய நமக. அநேக உடல்களை தாங்கியவருக்கு நமஸ்காரம். 849வது நாமம். சஸ்வத்பர அர்த்த சர்வ ஈகாய நமக. முடிவின்றி பிறர் பொருட்டு முழுக்க முழுக்க உழைத்தவருக்கு நமஸ்காரம். பாபா கடுமையான உழைப்பாளி. உழைப்பு அனைத்தும் மற்றவர்களுடைய நன்மைக்காகவே. தாம் பிச்சை எடுத்தே உண்டார். உலக நன்மைக்காக அவதாரம் செய்தவர் வேறெப்படி இயங்க முடியும்? மக்கள் சேவையே மகேசன் சேவை. 850வது நாமம். சாரீர கர்ம கேவலாய நமக. மனதில் பந்தமின்றி உடலால் மாத்திரம் செயல்புரிந்தவருக்கு நமஸ்காரம். இது எவ்வாறு இயலும் எனும் சந்தேகம் எழலாம். நமக்கும் இது சாத்தியம். மனிதாபிமானம் உள்ள பணம் பிடுங்கி அல்லாத கைதேர்ந்த அறுவை சிகிச்சை நிபுணர் ஒருவர் ஆபரேஷன் தியேட்டரில் இயங்குவதை கற்பனை செய்து பாருங்கள். செய்யும் வேளையில் தம்முடைய திறமை முழுவதும் வெளிப்பட வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்தை தவிர வேறு எண்ணமே அவருடைய மனதில் எழாது. சதையை அறுக்கிறோமே, இரத்தம் வழிகிறதே, எலும்புக்குள் ஓட்டை போடுகிறோமே, கபாலத்தையே உடைக்கிறோமே போன்ற மனக்கிளர்ச்சிகள் எவையும் அவருடைய மனத்தில் எழா. உயிர்காக்கும் டாக்டர் ஆதலால் இவ்வாறு செயல்பட இயலும் என்று நினைக்க வேண்டாம். இதற்கு மறுகோடியில் உள்ள உயிர் பிரிப்பவரும் இதே மனோபாவத்துடன் செயல்படுவதையும் பார்க்கிறோம். அவர் யார் தெரியுமா? மரண தண்டனை விதிக்கப்பட்ட குற்றவாளிகளை தூக்கிலிடும் பணியை செய்யும் சிறைச்சாலை ஊழியர். இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பதிவிடுகிறேன். தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களே. குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज